உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாட்டில் அதிவேக சாலை கட்டமைப்பை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வேகமெடுத்து வரும் நிலையில் தற்போது சென்னை கோயம்புத்தூர் இடையே புதிய எக்ஸ்பிரஸ் வே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சென்னை திருச்சி இடையேயான கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் வே திட்டம் முன்னேறி கொண்டிருக்கும் சூழலில் தொழில் மற்றும் வர்த்தக மையமாக விளங்கும் கோயம்புத்தூரையும் தலைநகருடன் அதிவேக சாலை மூலம் இணைக்க வேண்டும் என தொழில் வளர்ச்சி மற்றும் பிராந்திய பொருளாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட கோயம்புத்தூர் NXT அமைப்பு சேலம் வழியாக சென்னை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வே அமைக்க வேண்டும் என்ற விரிவான பரிந்துரையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. ஒருவேளை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தற்போதுள்ள சாலை தூரம் குறைவதுடன் பயண நேரமும் குறிப்பிடத்தக்க அளவில் சுருங்கும் என அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தற்போது சென்னை கோயம்புத்தூர் இடையேயான பயணம் சுமார் 520 கிலோமீட்டர் தூரத்தையும் சராசரியாக 9 மணி நேரத்தையும் எடுக்கிறது. புதிய எக்ஸ்பிரஸ் வே உருவானால் இந்த தூரம் சுமார் 450 கிலோமீட்டராக குறைந்து பயண நேரம் 6 மணி நேரம் வரை சுருங்கும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் நாள்தோறும் சுமார் 46,000 பேர் பயணம் செய்வதாகவும் ஆண்டுக்கு சுமார் 1.6 கோடி பயணிகள் இந்த இணைப்பை பயன்படுத்துவதாகவும் ஆய்வு தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதேபோல் சென்னை கோயம்புத்தூர் இடையே விமானத்தில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விமான சேவைகளையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட மேற்கு தமிழகத்தின் தொழில், ஏற்றுமதி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகும் என தொழில் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. இதற்கிடையில் சென்னை திருச்சி கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் வே திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் முன்னேறி வரும் நிலையில் மாநிலத்தின் பிற முக்கிய நகரங்களையும் அதிவேக சாலை வலையமைப்புடன் இணைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. சென்னை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வே திட்டம் குறித்து அரசு என்ன முடிவெடுக்கிறது என்பது மேற்கு தமிழ்நாடு மக்களும் தொழில்துறையும் ஆவலுடன் எதிர்நோக்கும் விஷயமாக மாறியுள்ளது.